தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. இந்த வசனத்தை படிச்சோன்னே சில பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ நான் கிருபையை பெருகணும்னா பாவம் செஞ்சுட்டே இருக்கணுமா? இல்லை, சில பிரசங்களை கேட்டிருக்கேன், நீங்கள் என்ன பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிச்சிடுவாருன்னு. உண்மைதாங்க. ஆனால் பாவத்திலிருந்து மனம் திரும்பும் போது மட்டும்தான் மன்னிப்பு. அவர்களா பாவிகளா பார்த்து மனம் திரும்பும் போது ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் பாவம் செய்கிறதுலேயே மகிழ்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தால் அது பேர் பாவி கிடையாது, அவர் பேர் துன்மார்க்கன். அவனை தேவன் அருவருக்கிறார். அதனால ஒரு பாவத்திலேருந்து வெளியே வரணும், அந்த பாவத்தின் பிடியிலேருந்து வரணும்னு அதன் மூலமாக ஆண்டவரை தேடினீங்கன்னா நிச்சயமாக பாவம் மன்னிப்பு இருக்கு. ஆண்டவர் மன்னிச்சு ரட்சித்து வழி நடத்துவார். சரி, அப்போ கிருபையை பெருக்கணும்னா என்ன பண்ணணும்? பாவ மன்னிப்புக்கு அப்புறம்னா 2 கொரிந்தியர் 4:15 படி ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். தேவன் ஆசீர்வதிப்பார்.